சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. சபையே பயப்படாதே, நம் தேவன் கிரியை செய்கிறார். சபையே பயப்படாதே, நம் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தில் நன்மை க்ஷேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தில் நன்மை க்ஷேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை நம்மை தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரின் மாதத்திலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரின் மாதத்திலே பெரும் காரியம் செய்திடுவார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்தே முடித்திடுவார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்து முடித்திடுவார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், வெற்றியாய் முடித்திடுவார். அப்படி பாடலாமா? அல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், வெற்றியாய் செய்திடுவார். மாதங்கள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக, மாதங்கள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. சபையின் மீதே கண்களை வைத்தே பாசமாய் நோக்கிடுவார். சபையின் குடும்பங்கள் மீதே கண்களை வைத்தே பாசமாய் நோக்கிடுவார். மாதங்கள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக, மாதங்கள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. சபையின் மீதே கண்களை வைத்தே பாசமாய் நோக்கிடுவார். சபையின் குடும்பங்கள் மீதே கண்களை வைத்தே பாசமாய் நோக்கிடுவார். பெருவை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. போன மாதத்தை கடந்து வந்தோம், நம் இயேசுவின் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். உச்சமாய் பாடுவோமா? சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி
காத்து கொண்டார். எப்படி பாடுவோம்? சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்ட. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஜீவியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் கிறிஸ்தவ ஜீவியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் சீக்கிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் பரலோகம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. திருச்சபை பயப்படாதே, நம் தேவன் கிரியை செய்கிறார். சபையினில் நன்மை சேமமருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம். ஆமென். மாதங்கள் நன்மையினால் மூடி சூண்டு வளம் பெருக, மாதங்கள் நன்மையினால் மூடி சூண்டு வளம் பெருக. சபையின் மீதே கண்களை வைப்பார், பாசமாய் நோக்கிடுவார். சபையின் மீதே கண்களை வைப்பார், பாசமாய் நோக்கிடுவார். கிருபை தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உள்ளம் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமாய், உண்மையும் நேர்மையுமாய் கிறிஸ்தவ ஜீவியம் செய்திடுவோம். ஹல்லேலூயா ஆமென். தூய கற்புள்ள தேவ சபையாய் பரலோகம் சென்றிடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையால் எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்வோம். கண்டடைந்தோம் கிருபை. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வல்லவர், நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தவர்.
ஹல்லேலூயா. அவர் போதும். நம்முடைய தேவனை முன்னிட்டு நாம் தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போமாக. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள் யாவரும் வெட்கப்படாமல் நம்முடைய தேவனுடைய நாமத்தை கம்பீர சத்தத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனங்கள் தேவனை ஆர்ப்பரித்தார்கள், கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த மாதம் முதல் தேதியிலே தேவனை ஆர்ப்பரிப்போமாகி ஹல்லேலூயா. அவரை துதிக்க வெட்கப்படக்கூடாது, அவரை கனப்படுத்த வெட்கப்படக்கூடாது. நம் தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அவர் கிருபை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். எல்லா போராட்டங்களிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் விசேஷப்படுத்துவார், வித்தியாசமாக நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. He will lead you in this month in a very different way, not as he led you in the past. Hallelujah hallelujah. கபகதரபோ ஷக்கரபஹதர ரதரவிஷவகபா. அதிகாலை வேளையிலே அன்னை பாஷையிலே நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நிமனடது ரிஷபரடது ரிவிஷக்கதலரடதரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே நம் அப்பாவை ஆமென் 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 எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். சின்ன பிள்ளைகளை போல ஆவியில நிரம்புவோமாக. ஆவியில நிரம்புகிறது தான், பரிசுத்த ஆவிக்குள் நிரம்புவது நம்முடைய பலனா இருக்கிறது. பிரியமானவர்களே, பிதாவே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த கால வேளையில தேவன் நம்முடைய ஜனம் களி கூறும்படிக்கு ஆவியில நிரப்புங்கப்பா. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய இருக்கிறீர், வித்தியாசமாய் நடத்த இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்கள் தேவனுக்குள் நாங்கள் ஜெயத்தை ஆமென் சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போமாக. ஆவியில நிரம்பி தேவனை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துவோமாக. Let us exalt the Lord, for He is our God. Hallelujah hallelujah. பின்னால் இருக்கிறவர்கள், முன்னால் இருக்கிறவர்கள் தேவனை புகழுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். Thank you Lord, thank you Lord. ஒவ்வொருவர் மேலும் கிருபை வருவதாகப்பா. இப்பொழுது வரட்டும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகள் தந்தருள்வீராக. Thank you Lord. Hallelujah. எல்லா போராட்டத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் கொடுத்த தேவனுக்கு ஜீவனை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென் ஆமென். ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்கு ஜீவனை கொடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியை தந்த தேவனுக்கு மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரங்கள் பண்ணுவோமாக. சந்தோஷத்தை தந்த தேவனுக்கு சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமாதானத்தை தந்த தேவனுக்கு சமாதானமாய் ஹல்லேலூயா நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் உள்ளதையா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென் ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல காத்தார்,
ஆச்சரியமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன நல்ல தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையான அற்புதங்களை தரவில்லையா? தேவையான கிருபைகளை தரவில்லையா? புதிய காரியங்களை உங்கள் ஜீவியத்திலே செய்யவில்லையா? எத்தனை காரியங்களை செய்திருக்கிறேன். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை அல்லவா? கிருபை அல்லவா? கிறிஸ்துவுக்குள் இருப்பது கிருபை அல்லவா? It's the grace of God that He kept us in Christ. In Christ, hallelujah. We are in Christ, safe and secure. Hallelujah. ரொம்ப சேஃப், ரொம்ப செக்யூர்ட் லைஃப், பாதுகாக்கப்பட்ட ஜீவியம். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஜூலை மாதம் முழுவதுக்கும் கர்த்தர் சபையிலே நமக்கு ஆலோசனைகளை தந்த தேவன். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால், அவருடைய நாமத்தின் வல்லமையினால், அவருடைய கரத்தின் வல்லமையினால், அவருடைய வசனத்தின் வல்லமையினால் நம்மை காத்து வந்த நல்ல தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த மாதத்துக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், உடைய வார்த்தைகளை தாரும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜனத்தை தேற்றுவீராக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாதத்திற்கான கிருபைகளையும் ஆண்டவரே நன்மைகளையும் வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரத்துக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். வசனத்தில் எத்தனையோ வசனங்கள் ஆதியாகமத்திலிருந்து இருக்கிறது. இந்த வார்த்தை ஆனாலும் அப்படின்னா அதில் ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. உங்களுக்கு எப்படி தோணுது? ஒன்றுமே தோணலையா? என்ன தோணுது? பட் the word but. $42 மார்க் வாங்கியிருக்கப்பா, என்ன செய்ய ஃபெயில் ஆகிறது? இந்த பையன் கேட்குறான். ஆமாம் சார், இருந்தாலும் சார் ஒரு 3 மார்க் போட்டுருங்க, பாஸ் பண்ணிடுவேன். அது ஆனாலும் அப்படின்னா அதுலேயே ஒரு இரக்கம் இருக்குது இல்லையா? ஆனாலும் நீ இப்படி பண்ண, இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். 3 காரியங்களை அங்கே சீக்கிரமாய் பார்க்கலாம். தேவன் காத்திருக்கிற தேவன், அவர் காத்திருந்து எழுந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. பிறகு நீதி செய்கிற தேவன். இந்த 3மே நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா கர்த்தர் இரக்கம் செய்யும்படி காத்திருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. பாவம் செய்துட்டோம், தெரிஞ்சுதான் செய்தேன் சொல்கிறாங்களா? அப்பா சொல்கிறார்ல, தெரிஞ்சுதான் செய்தியா இல்லை தெரியாமல் செய்தியா? தெரிஞ்சுதான்ப்பா செஞ்சேன். செய்யக்கூடாதுன்னு தெரியுமா? தெரியும். ஆனாலும் இறங்குகிற தேவன், அதுதான் அவருடைய இருதயம். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. ஆனாலும் அவருடைய இரக்கங்களை நாம் சோதிக்கக்கூடாது. we should not tempt the Lord in His mercy. hallelujah. அவருடைய இரக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இரக்கமாக இருப்பார்னு சொல்லிட்டு நம்ம நீடிக்கக்கூடாது. அவருடைய கிருபையின் நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாய் பற்றிக்கொள்ள வேண்டும். precious are the days of His grace. மனுஷனுக்கு தேவன் கிருபையின் நாட்களால் இறங்குறதுக்கு காத்திருக்கிறார். உங்கள் மேல் அப்புறம் காத்திருந்து என்ன செய்கிறாராம்? மனது உருகும்படிக்கு அவர் ஆக்ஷனில் எழுந்திருப்பார். சிலர் சொல்கிறீங்க, ஆண்டவரே எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, இது உண்டு, தடைகள் உண்டு, எல்லாம் உண்டு, பெரிய சிக்கல்கள்லாம் இருக்குது, எங்களுக்கு இரக்கம் இல்லை அப்படின்னா, ஆண்டவர் எழுந்திருந்து எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற தேவன். அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம்.
மூன்றாவதாக அவர் நீதி செய்கிற தேவன். அவர் எந்திரிச்சு நீதி செய்வார். அது நீதி செய்கிற தேவனாக இருக்கிறபடினால் இந்த 3 காரியத்தையும் செய்கிற வரைக்கும் அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் விஷயம். அல்லேலூயா. சாராம்சத்தை நான் முடிச்சிட்டேன். அல்லேலூயா. அவர் காத்திருக்கிறார், எழுந்திருக்கிறார், நீதி செய்கிறார். இது 3 செய்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் என்ன செய்யறதுக்கு காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். இது எதுக்காக காத்திருக்கிறார்னு சொன்னால், தேவன் தம்முடைய ஜனத்தின் மேலே இரக்கம் காட்டும்படிக்கு ரொம்ப ஆசைப்படுகிறார். அந்த ஆனாலும்னு வருதே, அதில் சில காரியங்கள் உண்டு. நாகும் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். எப்படி? ஆனாலும் நாங்கள் வருதா? ஆனாலும்ங்கிற வார்த்தை இல்லை, இருந்தாலும் அந்த சென்ஸில் தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யணும்? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். இந்த சிதறடிக்கிறவன் தான் சத்ரு. அரணை என்ன செய்யணுமாம்? காத்துக்கொள். அரண், கர்த்தரின் அரணாய் இருக்கிறார். அரணை காத்துக்கொள்ள வேண்டும், காவலில் இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழியை கொஞ்சம் காவல் பண்ண வேண்டும். அவன் வருகிறான். அசுத்த பிசாசு வரும்போது அவனுடைய தந்திரங்களோடு, அவனுடைய மாயைகளோடு, நமக்கு தெரியாத விதத்தில் அவன் வந்து அவன் டெஸ்ட்ராய் பண்ண வரும்பொழுது அரண், நல்ல அரணா கர்த்தர் நமக்கு அரண். நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றையும் காத்துக்கொண்டு வாசலை காத்துக்கொள்ளணும். பிறகு அறையை கெட்டியாய், அரைக்கச்சை, பெல்ட்டு, பிரைஸ் காட், பக்கிள், ஹீ இஸ் மை பக்லர் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம். அறையை கட்டிக்கொள்கிறது எதனால் கட்டிக்கொள்ள முடியும்? சத்தியத்தினால கட்டிக்கொள்ளும். வேத வசனமாகிய சத்தியத்தினாலே அறையை கட்ட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நல்ல பெல்ட் போட்டு வச்சுருக்கிறோம். எல்லாருக்கும் பெல்ட் இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியும். இதை சொல்லி காட்டக்கூடாது. அல்லேலூயா. அது ஒரு மாதிரியான இஷ்யூ. அது we have a belt. அந்த பெல்ட் இல்லைன்னா நம்முடைய வஸ்திரம் நிற்கிறது இல்லை. இன்றைக்கி ரட்சிப்பின் வஸ்திரம் நிற்கணுன்னா அதுக்கு ஒரு பெல்ட் அவசியப்படுது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு பெல்ட்டே கர்த்தருடைய வசனம்தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறது ரொம்ப ஈஸியான, ரட்சிப்பை காத்துக்கொள்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேத வசனத்தை சரியாய் தியானிக்காமல் இருந்தால், வசனத்தை ஒழுங்காக வாசிக்காத ஒரு மனுஷன்ட்ட கட்டாயம் பிசாசு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஏமாற்றி விடுவான். ரொம்ப அழகாக ஏமாற்றி விடுவான். அதனால தான் இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான்னு போட்டிருக்கு. ஏன் ஜனங்கள் குடிக்கிறார்கள்? ஏன் ஜனங்கள் மறுபடியும் அசிங்கமான காரியங்களுக்கு போகிறார்கள்? மறைவான பாவங்கள், ரகசியமான பாவங்களுக்கு ஏன் போகிறார்கள்? வேத வசனத்தின் மேலே பிரியம் இல்லை இல்லையா? சங்கீதம் 1:1 இரவும் பகலும் வேதத்தின் மேலே அது தியானமாக இருக்கிறதுக்கு முன்னால் பிரியமாக இருந்துன்னு ஒரு வார்த்தை அங்கே இருக்கா? என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. Psalm 1:1 says, delight in the word of the Lord. If you don't have a delight, the enemy will invade you. அவ்வளோதான். இட்ஸ் an invasive attack. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காதவன் சத்ருவுக்கு அவன் டார்கெட்டாக இருப்பான். He will be the target for the enemy. Praise God. வேத வசனம் தான் பலன். யோசுவாட்ட கர்த்தர் சொல்லும்போதும் அதைத்தான் சொல்லுகிறார். தாவீதும் ரொம்ப அழகாக எழுதுகிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கை பூரா வசனத்தை அதிகமாக தியானம் பண்ணின மனுஷன். Praise God. சிலருடைய வாழ்க்கையில் சத்ருவின் போராட்டங்கள் நீங்குகிறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டால் அவர்கள் வேதத்தை நேசிக்கிறதில்லை. காலையில் எழுந்திரிச்சு வேலைன்னு சொல்லி ஒர்க் ஹாலிக் பீப்புள். வேலை முடிஞ்சு பார்த்திங்கன்னா 10 மணி 11 மணி 12 மணின்ட்டு நைட்டு வர்றது, மற்றும் விடிய காலம் எந்திரிச்சு போயிடுறது. மேன் ப்ளீசர்ஸ், நாட் காட் ப்ளீசர்ஸ். மனுஷனை திருப்திப்படுத்தி மனுஷ மார்க்கத்திலையும் உலக வாழ்க்கையிலையும் உலகத்திலையும் போய்கொண்டிருந்து எவ்வளோதான் இருந்தாலும் அது சத்ருவுக்கு டார்கெட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் தேவனுடைய வேதத்தில் அவனுக்கு பிரியமாக இல்லை.
தேவனுடைய நீதியில் பிரியமாக இல்லை. அப்போது அவன் அறையை ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வருகிறான், உனக்கு முன்பாகத்தான் வருகிறான். அழகான வசனம் பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக டைரக்டருக்கு முகத்துக்கு சிதறடிக்கிறவன் வருகிறான். அவன் என்ன ஒன்று கூட்டா வர்றான்? he is not a uniting fellow, but he is a destroyer, he is a scatterer. I don't know how it comes in English in verse number 1. சிதறடிக்கிறவன் scatterer, முகத்துக்கு முன்பாக வருகிறான். அவன் நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும் சிதறடித்துட்டு போக வருகிறான். அரணை காத்து கொள்ளணும். அரண் சோத்திரம் காவல் பண்ண வேண்டும், வழியை காவல் பண்ண வேண்டும், கெட்டியாக என்ன செய்யணும்? அறையை கட்டிக்கொள்ளணும். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. பலன், ஸ்ட்ரெங்த். ஸ்திரீகளுக்கு உன் பலனை என்ன செய்யாதே, கொடாதே. அழகா ஒரு வசனம் உண்டு, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதே. காமவிகார காரியங்களுக்கு உன் பலனை கொடுக்காதே. அசுத்த பாவங்கள் செய்கிறது நிமித்தம் மறுபடியும் உன் பலன் குன்றி போனது. துதிக்காமல் இருந்தால் பலன் குன்றி போகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். அல்லேலூயா. நேற்று காலையில் அது ஆண்டவர் அதை சீரியஸாக வசனங்களை கொடுத்தார். அது ஆராதனை நேரங்களில் பார்த்தோம். பலன். ஆமென். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவின் பலன், துதிப்பதினால் பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதினால் பலன். அல்லேலூயா. கழுகு போல பலனை புதுப்பித்தல், பலத்தின் மேல் பலன் அடைந்து கர்த்தருக்காய் காத்திருக்கிறதில் பலன். இப்படி எத்தனையோ பலன்கள் உண்டு. பாலகர்கள் வாயினாலே, குழந்தைகள் வாயினாலே தேவனே பலத்தை நீர் உண்டு பண்ணினீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கிறதுலையும் ஒரு பலன் தான் ஐயா. அது கர்த்தர் அதை வச்சிருக்கிறார். அப்படி தேவநாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறது ஒரு பலன் தான். இது தெரியாதவங்க தான் சில இடங்களில், சில சபைகளில் மௌனமாக இருக்கிறாங்க. மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. மௌனமாக இருக்க வேண்டிய நேரங்கள் உண்டு. There is a time for us to be silent, but there should be always a praise in our mouth, because that's our strength. Hallelujah. Rejoicing in the Lord is our strength. கிறிஸ்துவுக்குள் மகிழ்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுக்காக சொல்லுகிறார்? மறுபடியும் உங்கள் பலனை நீங்கள் புதுப்பிக்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிறகு பலத்தை ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வருவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். வேற கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டாலும் ஆனாலும் அப்படிங்கிற ஒரு காரியம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஜூலை மாதத்தில் வரைக்கும் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆண்டவரே 2013 எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி இருக்குன்னு எனக்கு என்னமோ இங்கே உட்காந்து நிற்கும்போது என்னமோ ஒரு நியூ இயர் சர்வீஸில் நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அப்படி தான் ஒரு ஃபீலிங் வருது. இது மாதிரி 2014 பிரவேசித்தது போல். அல்லேலூயா. அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஆனாலும். இப்போ யோவேல் 3வது அதிகாரம் 16 பாருங்க. ஜோயல் சாப்டர் 3 verse number 16. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். இங்க 15வது வசனத்துல சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். சூரியன் சந்திரன் இருண்டு போன மாதிரி இருக்கா? நட்சத்திரங்கள் ஒளிமங்கி போயிருச்சா? ஒளிமங்கி இருளாச்சே உத்தமரே பாரும் ஐயா. ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாரும் ஐயா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போங்கள் காதலனே அருள் புரிவாயங்கள் காதலனே கருணை செய்வாய் வாரும் ஐயா. போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும் வாரும் ஐயா. போதகரே
தந்தெம்மிடம் தங்கீரும் சேருமையா பந்தேனில் சேருமையா பந்தேனில் சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். ஒளிமங்கி இருளாயிருச்சு, உத்தமரே வாரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாக இருப்பார். இந்த ஆனாலுங்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. குயவன் கையில் பாத்திரம் கெட்டு போயிடுச்சு, அது உடஞ்சி போயிடுச்சு. ஸ்தோத்திரம். என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆனாலும் கர்த்தர் ஒரு புது பாத்திரமாக அதை மாற்றித்தர ஒரு வல்லமையுள்ள தேவன். ஸ்தோத்திரம். இருண்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஆனாலும் செய்யக்கூடிய கிருபை ஹல்லேலூயா தருவார். நீ ஆபக்கூக்கு 3:16-19 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி கொள்ள வேண்டும். 3வது அதிகாரம் 16-19 வரைக்கும் நம்ம வாசித்துட்டு தான் நம்ம விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சர்வீஸில் வந்து உட்கார்ந்துருக்கிறோன்னு திருப்திக்காக நாம் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். அதில் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் ஆனாலும் நான் அதை செய்வேன். அல்லேலூயா. ஆனாலும் இப்போ 37வது சங்கீதம் 12-15 வரைக்கும் வேகமாய் வாசிப்போம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். இங்கே ஆனாலும் எந்த கான்டெக்ஸ்ட்ல வருகிறது? துன்மார்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைச்சு அவன் மேலே பல்ல கடிக்கிறான்னு போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அவனுக்கு அதுதான் வேலை. ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு செட்டு பல்லு கொடுத்து வச்சிருக்கிறார். 32 பல்லு, 16+16 வச்சிருக்கிறார். அப்பர் அண்ட் லோவர் ஜா. அன்ரைச்சியஸ் மேன் gnashing his teeth against a righteous man போட்டிருக்கு. நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் எத்தனை பேர்? சத்துருக்கள்னு சொன்னால் மனுஷர்களை நாம் சத்துருக்கள்னு சொல்லுகிறதில்லை. இருந்தாலும் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அதிகமான பேர் இருக்கலாம். பிசாசு ஏவி விடலாம். அல்லேலூயா. அப்படி யாராவது நினச்சி உங்களுக்கு இருக்குதா தெரியல, இப்போ சொல்ல மாட்டீங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே தெரியும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அவர்கள் பட்டயத்தை அவர்கள் இருதயத்துக்குள் உருவி போக பண்ணுவார். அல்லேலூயா. வில்லுகளை முறிக்க பண்ணுவார். Glory to God. இனி சங்கீதம் 73:23 வாசிங்க. Psalm 73 verse number 23 பாருங்களேன். 73. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அதுக்கு முன்னால வசனம், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். இதுக்கு விளக்கணும்னா கொஞ்சம் 73 ஃபுல்லாக வாசித்தா தான் முடியும். என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு மாதிரி டைப்பு. ஆசாப் கொஞ்ச நேரத்தில் குழம்பி போயிட்டான். அது குழப்பத்தை எப்படி நீங்கள் பார்க்கலாம்னா 3வது வசனத்துலேருந்து பார்க்கலாம். ஃப்ரம் verse number 3 you can find how Asaph the songwriter has become mad. 3வது வசனத்தில் துன்மார்க்கருடைய வாழ்வை நான் உன்னை யார் பார்க்க சொன்னா? துன்மார்க்கனுடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டே. அப்பதான் கண்டுட்டா அப்படிதான் வரும், பொறாமை தான் வரும். நம்ம சில ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, நம்ம சில ஆள்கள்ல எல்லாருமே நம்ம புத்தி எப்படின்னா, அடுத்தவன் வாழ்க்கை என்ன செய்வேன் பார்க்க தோணும். அவன் நல்லா இருக்கானேப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே, ஸ்தோத்திரம். அவன் நம்ம ஆண்டவர் தேடலையே, நம்ம பாட்டுக்கு சும்மா நம்ம பாட்டு தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவன்லாம் பாரு எப்படி இருக்கிறான், வீடு கட்டிட்டான், அது கட்டிட்டான், இது கட்டிட்டான், இப்படியெல்லாம் சொல்லி இந்த துன்மார்க்கன் பண்ணுகிற எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர் தரக்கூடிய வேளையில் அவர் தருவார். அதை சுதந்திரத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. பொறாமை கொண்டேன், மரண பர்யந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன். யார் சொன்னா இதெல்லாம்? ஆசாப்புக்கு யார் சொன்னான்னு கேட்குறேன். யார் சொன்னான்னு சொல்லிட்டீங்க, ஆசாப் சொன்னாருன்ட்டு. Who told Asaph like this?
He is giving a wrong judgment. மரண பரியந்தம், until death there is no. மரண பரியந்தம் அவர்களுக்கு என்ன இல்லை? இடுக்கன் இல்லை. அவர்களுடைய பலன் யார் சொன்னா அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்குன்னு? இவன் ஆசாப் சொன்னாலும் இவனுக்கு யார் சொன்னா? தப்பு. சார் ராங் ஜட்ஜ்மெண்ட். பிரைஸ் காட். அப்புறம் நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். பட்டார்கள் இல்லை, அகப்படமாட்டானா. ஏன்னா இவன் குமுறிட்டு இருக்கிறான். இவன் படார்கள். பிறகு மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். யாரப்பா சொன்னா உனக்கு அப்படின்ட்டு? பிரைஸ் காட். அப்புறம் ஆகையால் பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றிக்கொள்ளும், கொடுமை ஆடையை போல வரும். அவர்கள் கண்கள் கொழுப்புனாலே எடுப்பாயின செய்கிறது. பார்க்கிறது, இருதயம் விரும்புகிறதை பார்க்கலாம் அதிகமாய் நடக்குது. அவங்க சீர்கெட்டு போனாங்க. அகந்தையாய் கொடுமை பேசுறான், இருமாப்பாய் பேசுறான். தங்கள் வாய் வானமட்டை எட்ட பேசுகிறாள், நாவு பூமி எங்கு உலாவுகிறது. ஆகையால் அவர்களுடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். அப்படியா? தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவுண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் யார்? இவங்க தான் நமக்கு விரோதமாக பல்ல கடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த வசனத்தின்படி, முன்ன வாசித்த வசனத்தின்படி இவர்கள் யார்? நமக்கு விரோதமாக, நீதிமானுக்கு விரோதமாக பல்ல கடிக்கிறவங்க. பிரைஸ் காட். நான் அப்போ 13வது வசனத்தில் அவன் மறுபடியும் சொன்ன verse number 13 he says, சும்மா வேஸ்ட் அப்படிங்கிறாரு. சிலர் சொல்கிறாங்கல்ல, சர்ச்சுக்கு வர்றது வேஸ்ட்டு. சிலர் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை, இங்கே உள்ளவங்க சொல்லலை. சர்ச்சுக்கு வர்றது வேஸ்ட்டுங்கிறான். எதுக்கு வரணும்? எதுக்கு அங்கே போகணும்? நமக்கு ஒன்றும் மாறலையே, அது செய்யலையே. சர்ச்சுக்கு வர்றது மாறுறதுக்காக அல்ல, மாற்றக்கூடிய தேவனை பற்றி கொள்ளுகிறது தான் உத்தமம். அல்லேலூயா. சர்ச் அட்டெண்டன்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். பிரைஸ் காட். நீ சர்ச்சில் வந்துட்டு அப்படியே வந்து போயிட்டா, அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா தேவனை எப்படி தேடுறது? அது இன்னொரு விஷயம். மாற்றக்கூடிய தேவனை பற்றி கொள்ளுகிறது தான் ரொம்ப முக்கியம். Cling unto the Lord who can change any situation in your life. That is very important. Hallelujah. நீ நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஏன் வர்றோம்? இது தேவனை தேடத்தானே வர்றோம், தேவ வார்த்தைகளை கேட்க வர்றோம். ஆண்டவர் நமக்கு காரியங்களை செய்வார். More than, praise God, see, getting a benefit from God, we should love the Lord. Praise God. We should love Him. ஆண்டவருக்கு அன்பு, ஆண்டவர் மேல் அன்பு இருந்தால் பாவத்துக்கு போக மாட்டோமே, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோமே. வசனத்துக்கு கீழ்ப்படியுமா? இங்கே ஒரு வாழ்க்கை அங்கே ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கவே முடியாதே, குத்துமே. பிரைஸ் காட். எப்போதும் அந்த அந்த உணர்வுள்ள இருதயத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். A heart of understanding is always a blessing. Praise God. ஆமென். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு 13 சொல்லுகிறான், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன். அதெல்லாம் சொல்லிட்டு குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொல்வேன், ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அப்படிலாம் சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், நான் காரியம் 22 22 இப்படியா 21 இப்படியாக நான் மனம் கசந்து என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். அது வேற, அவர் அப்படி சொல்லிக்கிறாரு. ஆனாலும் நான் எப்பவும் உம்மோட தான் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு சில நேரங்கள் இப்படிப்பட்ட சோர்வுகள் வருகிறது பிரியமானவர்களே. நமக்கு அப்படிப்பட்ட சோர்வுகள் வருது. பிறந்த நாளை சபித்தல், எங்கள் அப்பாவுக்கு ஆம்பளை பையன் பிறந்தான்னு சொன்னவனை சபித்தல். எரேமியா அப்படி சபித்தார். எங்கள் அப்பாவுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறான்னு ஒருத்தன் வந்து சொன்னான் பார்த்தீங்களா, அவனை சபி. எவன்டா சொன்னான் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் பிறந்ததை? பார்த்தீங்களா? அப்படிலாம் யோபு சபித்தான், எரேமியா சபித்தான். மனக்கசப்பில் செய்கிறார். ஆனாலும் தேவன் நம்முடைய மனக்கசப்பின்படி நமக்கு தீர்ப்பு தீர்க்கிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிழைச்சிருக்கிறோம், ஆனாலும் நான் உம்மோடு கூட தான் இருக்கிறேன் என்று. சரி, இது போகட்டும். இன்றைக்கு ஆனாலும் கர்த்தர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்காய் காத்திருக்கிற தேவனாக்கும். அப்போ அவருடைய நன்மையும் கிருபையும் அவருடைய குட்னஸ் எவ்வளோன்னு பாருங்க. The Lord waits for you. பா, கர்த்தர் தமது ஜனத்துக்காய் காத்திருக்கிற தேவன். அவர் நாம தான் அவருக்காய் காத்திருக்கணும். We should wait for him. But here the Lord is waiting for us. Amen. நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது இங்கே ஸ்கூலில் இதே சென்னையில் தான் +1 நாட்களுக்கு 81 ப்ரைஸ் கார்டு 79 +1க்கு இங்கே வந்தேன்.
ஒரு ஹாஸ்டலில் வந்து சின்ன பையனாக ஒன்றும் காரியம் அறியாத மூடன் இங்கே சொல்லப்பட்டது போல் திருநூண்டாக வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்தேன். எங்கள் அப்பா சேர்த்துட்டாங்க. சாப்பாடு இல்லை, ஒன்றும் சரியாக இல்லை, ஒரே புது உலகம். கஷ்டப்பட்டு டி நகர்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வரை நடந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து போய் அங்கேருந்து அடையார் போய் அங்கேருந்து மறுபடியும் நடந்து போய் ஒரு ஸ்கூலுக்கு போய் நான் படிக்கணும். இதுதான் இங்கிலீஷ் மீடியம் சீட்டு வேணுங்கிற ஒரே தொல்லை பிடிச்சதுனால இதுதான் எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி விட்டுட்டாங்க. தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நான் அப்படியே மனம் கசந்துக்கிட்டு வரேன். வீட்லேயும் சரியாக மாமா வீட்டில் இருந்தேன், அங்கே சரியாக சாப்பாடு இல்லை, எலும்புந்தோலுமாகி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நாட்களில் திடீர்னு எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, அந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு கார்னரில் ஒரு கேக் ஷாப் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்க. மை ஃபாதர் வில் வெயிட். எனக்கு தெரியாது. எங்கள் அக்கா 2 இட்லி மேலே சட்னி இருக்காது, சாம்பார் இருக்காது, பொடி இருக்கும். அது மத்தியானம் வரையும் இருக்கணும். அந்த இட்லி 2 இட்லி தான், 2 இட்லி இப்படி கொடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அப்போது திடீர்னு அப்படியே நடந்து போய்ட்டுருப்பேன். டக்குன்னு டேய் அப்படிம்பாங்க எங்கள் அப்பா. பேரை சொல்லி கூப்பிட்டானே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், ஒரே சந்தோஷம். மை ஃபாதர் வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ பிகாஸ் he knew that I would be coming in that way. பயங்கர சந்தோஷம். அன்னைக்கு இருக்கிற ஹோம்ஒர்க் எல்லாம் மறந்தாச்சு. மறந்துட்டு நேராக எங்கள் அப்பா ஸ்ட்ரைட்டாக என்னோட ட்ராவல் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. ஸ்கூலுக்கு வந்து பிரின்ஸிபலை பார்த்துட்டு 1 day லீவ் வேணும் எனக்கு, இந்த பையனை நான் கூப்பிட்டு போகிறேன் கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே நேராக அங்கே எக்மூரில் ஹோட்டல் அசோகான்னு ஒன்று இருக்குது, பேந்தியான் ரோட்டில், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க லஞ்சுக்கு. அதாவது இந்த பஞ்சத்தில் அடிபட்டவன் திம்பான் பார்த்தீங்களா, இலையே திங்கிற மாதிரி அவனும் போடுவான். கூட்டு நெய்யெல்லாம் போட்டான், இஷ்டத்துக்கு அள்ளி தின்று. மை ஃபாதர் வில் பி வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க தெரியாத மாதிரி. அன்றைக்கி எது கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணி நிறைய அள்ளி தின்னுட்டு ஃபுல் பிறகு தான் ஹாஸ்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டு டாட்டான்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க எனக்காக காத்திருந்து என்னை கூட்டு போகிற வரைக்கும் சந்தோஷம். அவங்க போயிடுறாங்கன்னொன்னே எனக்கு மறுபடியும் ஒரு வேதனை வரும். அந்த 2 இட்லியும் பொடியும் தான் ஞாபகம் வரும் திருப்பி. ஐயோ நாளையிலேருந்து 2 இட்லியும் பொடிண்டா சாய் அப்படி. அந்த நாட்களில் 20 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதில் தான் கோகனட் ஆயில் அது இது எல்லாம் முடித்து பஸ் பாஸ் வேறு வாங்கிக்கணும். 20 rupees those days, 79. அது வேறு பெரிய காரியமாக இருக்கும். அது பத்தலைன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, என் தகப்பன் எனக்காக காத்திருக்கும்போது எனக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம். எங்கள் அப்பா எனக்காக அதுலேருந்து என்ன பண்ணுவேன், திடீர்னு அப்பப்போ என் மைண்டு கீழே குனிஞ்சிட்டு போக மாட்டேன், எப்பவும் பார்த்துக்கிட்டே வரேன் கேக் ஷாப் கிட்ட எங்கள் அப்பா இருக்காரான்னு. சில நாட்களில் ரொம்ப தேடும், என்னடா இன்றைக்கி அப்பா இல்லையே. ஆனால் நான் இன்னைக்கு தேட மாட்டேன், அன்னைக்கு பார்த்து டக்குன்னு நிற்பார். ஒரு தகப்பனுக்கு தான் பிள்ளையுடைய இருதயம் எப்படி இருக்கும் அது தெரியும். ஹல்லேலூயா. தேவன் காத்திருப்பார். வாசிப்போம் சில காரியங்களை 3 இன்சிடென்ட்ஸ் பார்த்துட்டு வேகமாக இப்போ யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 7-11 வரைக்கும், எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 7-11 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவத்தை அவர் எப்படி கண்டார்னு பாருங்கள். அவர்களுக்காக உதவி செய்ய காத்திருந்த தேவன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, உங்களுடைய உபத்திரவத்தை தேவன் பார்க்கிறார். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். வீடுகளில் என்ன சத்தம் போடுறீங்களோ கூக்குரலை கேட்டார். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என் வேதனை யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. இல்லை அவனை பார்த்தேன். சில இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, என் இருதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை. சரி, ஏதோ பாடிட்டார் யாரோ ஒருத்தர், பாடிட்டோம். நம்ம திரும்பி அப்படி பாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுகிறேன். பிரைஸ் கார்டு. என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். சரி பரவாயில்ல, அது நம்மளை கண்ணீர் விடுறதுக்காகவே கட்டின ஒரு பாட்டு, அது பரவாயில்ல விடுங்க. அறிந்திருக்கிறேன். பிறகு 8வது வசனத்தின் கடைசியில், பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அடுத்த வசனத்தில் ஒடுக்குதலையும் கண்டேன். 10வது வசனத்தில், பார்வோன் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன் வா என்றார். பயங்கரமான டாஸ்க்கு பார்த்தீங்களா?
தேவன் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிறதற்கு அவர் காத்திருக்கிற நல்ல தேவன். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை டேட்ஸ் போட்டு எண்ணிகிட்ருப்பீங்க, எத்தனை நாளைக்கு ஆண்டவரே இதெல்லாம் இன்னும் மறையிலையே மாறலையே, ஜூலைலையாவது முடியும்னு நினச்சேனே, இப்போ 1ஆம் தேதி வந்துருச்சேன்ட்டு சில நினைக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு இறங்கும்படியாகத்தான் அவர் காத்திருக்கிறார். நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணுதான். விரும்பினது வரும்போதோ ஜீவருட்சம் போல இருக்கும். நெடுநாளாய் காத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் இறங்குவார். அது ஒரு இன்சிடெண்ட். ரெண்டாவது ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 19ஆவது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. உன்னுடைய ஜனத்தை நீ எப்படியாகலும் நீ யார் நீ நினைக்கிற அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்துரு, நான் அழிக்க மாட்டேன். ஆனால் இப்போ பட்டணத்தை அழிக்கிறதுக்காக நான் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் நான் காத்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் உன் நிமித்தம். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? அவர் நம்மை ரட்சிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற தேவன். He waiteth for you. அங்கிருந்து நீ பெறப்படுற வரைக்கும் சோதம் கொமோரா will not be destroyed. I am waiting for you to come out. அவர் இவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். சரி, அப்புறம் நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார்கள் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு எல்லாரும் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமகள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். மருமக்கள்மார்களுக்கு அது கொஞ்சம் பரியாசமாக தோணுச்சு. சர்ச்சுக்கு போகிறது சிலருக்கு பரியாசமாக தோணும். இதை பருது பைபிளை தூக்கிட்டு போகுதுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கடைசியில் லோத்து சொல்லும்போது, நீ எழுந்து உன் மனைவி இங்கே இருக்கிற உன் குமாரத்திகளையாவது என்ன செய்ய அழைத்து கொண்டு போ என்று சொல்லி துரிதப்படுத்தினார். அவன் தாமதித்து 16 தான் ரொம்ப விசேஷம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் கையையும் மனைவின் கையும் 2 குமாரத்தையும் கையும் பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு போதும். 22 தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் 22 போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? நீயும் மனைவியும் பிள்ளைகளும் கையை பிடிச்சி வெளியில் கூட்டு கொண்டு போய் நீ சேர்ற. இவன் ஏன் சேரணுன்னா, அவன் கூட்டு போனாலும் பரவாயில்ல, இவன் வேற ஒரு ஊர் இருக்குதே, நான் அங்கே போட்டுமா, அது ஒரு சின்ன ஊராக இருக்குதே, இட்ஸ் அ ஸ்மால் டவுன், ஷல் ஐ கோ தேர்னு மறுபடியும் சண்டை போடுறான். இஸ் ஃபைட்டிங். அப்பமும் சரி, அப்பமாவது ஈவன் தென் ஹீ சேஸ் ஓகே, ஃப்ளீ, போய் தப்பித்துக்கொள், நீ சேர்ற மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்காக நம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக எவ்வளவு காத்திருக்கிறார் பார்த்தீங்களா? ஹவு ஹீ வெயிட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் நல்லா ருசிக்கணும் தேவனை. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். The Lord shall perfect everything that which concerneth me. Nobody should have any doubt in it. இதில் ஒருத்தர் கூட எந்த சந்தேகமும் வரக்கூடாது. என்னை கரை சேர்க்க வல்லமை உள்ள தேவன் அவர். ஆமென். அதனால தான் போட்டிருக்கு வலுவாதபடி. ஜூட் லாஸ்ட் வசனத்தில் he is able, வலுவாதபடி உங்களை பாருங்க. நம்ம வலிவி சில நேரங்கள் நம்ம நேச்சர் அப்படி இருக்குல்ல. என்ன ஆண்டவரே எத்தனை முறை பாவம் செய்கிறேன், என்னப்பா இது நேற்று சொன்னீங்க செய்யக்கூடாதுன்னு இன்றைக்கி செஞ்சிட்டேனே அப்படின்லாம் சில நேரங்களில் சொல்கிறோம். என்றைக்கு தான் எனக்கு விடுதலை கிடைக்க போதோன்னு சிலர் புலம்பிகிட்டு இருப்பீங்க. சிலர் சொல்கிறாங்க, என்னைக்குத்தான் நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் ஒரு பரிசுத்தவானா மாறப்போகிறேனோ. இன்றைக்கி ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கும்.
பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, வெளியில் எல்லாம் நல்லா இருக்குது, 20 வருஷமாக வர்றேன், 10 வருஷமாக வர்றேன், உங்கள் வசனங்களை கேட்குறேன், பஞ்சமே கிடையாது. ஆனால் என்னைக்கு தான் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு பரிசுத்தமான நான் இருக்க போகிறேனோ தெரியலையே அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் இருக்கோம். ஆண்டவர் அப்படியே நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல, நம்மை வலுவாதபடி அவர் காக்குவார். வல்லமை உள்ள தேவன். He is able to keep us holy. Praise God. He is able. I am the Lord that sanctifies you அப்படின்னு சொன்னார். நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். வலுவாதபடி காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ள தேவன் என்று போட்டிருக்கு. உங்களை என்னை கொண்டு போய் நிறுத்த வல்லமையுள்ள தேவன். நம்ம அதுக்கு ஏற்றபடி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். நிறுத்த வல்லமையுள்ளன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு ஓடி போயிட்டே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அவரை விட்டு தூரமாக போகக்கூடாது. should not go far away from him because he is able to keep us ன்னு சொல்லி we should never go far away. அவரோடு கூட இருக்க வேணும். அவரோடு கூட இருந்து அப்படியே அவருடைய கிருபையில் பலப்பட்டு வலுவி போகாதபடிக்கு இருந்தால் நாம் அவருடைய சமூகத்தில் போய் நிற்போம். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். பிரைஸ் காட். ஷார்ட் டேஸ் இன் திஸ் வேர்ல்டு. ரொம்ப லாங் கிடையாது. பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்கள் இது பாருங்கள். ஒவ்வொன்று காரியமும் பயங்கரமாக இருக்குது. ஆண்டவர் சொன்ன அத்தனையும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இன்ஃபேக்ட் நமக்கு தெரிந்திருக்கிறது கொஞ்சம், நமக்கு தெரியாது இருக்கிறது நிறைய. ஸ்தோத்திரம். வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்ட்டு மோஸ்ட்லி நமக்கு ரொம்ப நாலேஜ் இல்லை. நீங்கள் சில காரியங்களை உற்று பார்க்கணும். அப்படி உற்று பார்த்து குளோபல் லெவலில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அவர் டேஸ் ஆர். பிரைஸ் காட். நான் உங்களை பயமுறுத்த சொல்லலை, ஆனால் சபையை நான் கொஞ்சம் எச்சரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை அவ்வளவு சமீபமாக இருக்குது. அவ்வளவு சமயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி இன்னும் நாட்கள் இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னும் நம்ம பாவம் செய்து இன்னும் அவருக்கு பின்னாலேயே போய் ரொம்ப தூரமாக இருந்தால் அப்போ நம்ம நாட்களில் நம்ம வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எவ்வளவுக்கு எவ்வளோ நான் போன பைபிள் ஸ்டடியில் சொன்னது போல் பக்தி விருத்திக்கு நேராக என்ன செய்யணும், நம்ம இன்னும் கடந்து போகணும். இப்போ பைபிள் ஸ்டடி முடிச்சாச்சு போன சண்டே. இன்றைக்கி என்னது, தேர்ஸ்டே. இதுக்குள்ளே எவ்வளோ பக்தி வந்தது நம்ம வாழ்க்கையில்? தேவ பக்தி வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா யோசித்து பாருங்கள். Did we grow in the godliness from last Sunday till this day? Did we grow? ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்களே, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்களே. முயற்சி பண்ணு, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அப்போது வாட் ஹேப்பன்? மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே முடிஞ்சு போச்சே. சண்டே நைட்லேருந்து என்ன வளர்ந்துருக்குறோம் யோசித்து பாருங்கள். கொஸ்டின் மார்க் போடுங்க. Did we really grow in the Lord? Did we really grow in godliness? Did we grow in righteousness? Did we grow in the mercy of God? Did we grow in the grace of God? Or all the days are just like that going? வழக்கம் போல நாட்கள் போயிட்டே இருக்கா? மறுபடியும் இங்கே உட்காரணும், அப்புறம் போகணும், உட்காரணும், போகணும். இவ்வளோதானா? அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? ரைட் ஃப்ரம் லாஸ்ட் சண்டே till this day, was there not an improvement in your life? Did you grow in godliness? Question mark. If not, what went wrong where? என்ன நடந்தது? எங்கே தப்பு? எங்கே கோட்டை விட்டோம்? நம்ம கேட்டுட்டு காதால் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டோமா? தேவஜனமே, கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரி, போகட்டும். இப்போது நீ சேருகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? நான் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் அது வரைக்கும் டார்க்காக இருந்திருக்குமோ என்னமோ. இவனுக்காக ஒரு சூரியனை தேவன் உதிக்க பண்ணியிருக்கிறார். என்ன அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. என்ன அல்ல இப்படி சொல்கிறீங்களே? அல்லேலூயா. ஆமாம். சே, நமக்கு மேலே சூரியன் உதிக்காத மாதிரி இருக்கீங்க. இவன் போய் சேர்ற வரைக்கும் அவர் ஒன்றும் செய்யலை. இவன் சூஸ் பண்ண ஊர் இது. He only selected that place. நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம், நீ சூஸ் பண்ண ஊருக்கு நான் உன்னை அனுப்புகிறதா? அப்படி அனுப்புனான்னா உன் சூரியன் உன்ட்ட உதிக்கட்டும், நான் ஒன்று உதிக்க பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவோம். ஆனாலும் ஒரு இரக்கமுள்ள தேவன். அவன் போகிறானே, என் பிள்ளைங்க போகுதுகளே, அந்த 1+3 அங்கே எழுதியிருக்கான்னு பார்க்குறாங்க. ஏதாவது 1+3ன்னு எங்கே எழுதாது? 1+3 யார்? லோத்து மனைவி 2 பிள்ளைங்க. அப்போ 4 பேருக்காக, 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்காக ஒரு சூரியனை தேவன் உதிக்க பண்ணுகிறாரே. 4 people only.
ஒரு ஆத்மாவுக்காக பரிதபிக்கிற தேவன் தெரியுமா? ஜஸ்ட் ஃபார் ஒன் சோல். அப்படின்னா நம்ம ஆத்மாவுக்காக எதையும் செய்யாமல் இருப்பாரா? தாவீது சொன்ன போல எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். செய்து பாதியில் இன்கம்ப்ளீட் பண்ணுகிற தேவன் அல்ல, செய்து முடிக்கிற தேவன். ஹீ ஷால் கம்ப்ளீட் இட். அதுதான் இரக்கம். இரக்கத்துக்காய் காத்திருப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக லூக்கா 15:20 பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். என்ன கேரண்டி? என்ன கேரண்டிங்க? அதாவது எங்கள் அப்பா அந்த கேக் ஷாப்புக்கிட்ட வந்து நிற்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தது. என்ன நியாயமான காரணம்? பாவம் பிள்ளை வருது, அவன் பசியோடு வருவானோ என்னமோ, கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவனை சந்தோஷப்படுத்தலாம். நியாயமான காரியம். ஒரு தகப்பனை விட்டு தூரமாக போன ஒரு துரோகி அநியாயக்காரனை போய் திருப்பி தகப்பன் வந்து வெயிட் பண்ணணும்னா என்ன நியாயம்? நீங்கள் ஏதாவது புரிஞ்சால் சொல்லணும்ல. நியாயமே? அவன் தானே ஓடி போனான், அவன் தானே ஆஸ்தியவரை எடுத்துகிட்டு போனானே. அப்பாவுக்கு எவ்வளோ கோபம் இருந்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஆனால் அது ஆஸ்தி பெருசாக தெரியல, அவனுடைய ஆத்மா தான் ரொம்ப பெருசாக தெரியுது. தான் சொந்த ஆஸ்தி கூட, ஈவன் த வெல்த் ஆஃப் த ஃபாதர் வாஸ் நாட் அப்பியரிங் டு பி எ கிரேட் திங் கம்பேர்ட் டு ஹிஸ் சோல். அவனுடைய ஆத்மா தான் ரொம்ப பெருசாக தெரியுது. இவனுக்கு ஏதாவது கொஞ்சமாவது தாட் வந்திருக்குமா? எங்கள் அப்பா இன்னும் எனக்காய் காத்திருப்பாரா? என்ன சொன்னேன்னு கேட்டேன். என்ன கேரண்டி? வில் மை ஃபாதர் வெயிட் ஃபார் மீ? ஹவு மெனி டேஸ்? ஒரு நாளா 2 நாளா அது தெரியல. அவன் எலும்பு தோலுமாய் பண்ணி திங்கிற தவிட தின்னுட்டு அவன் ஆல்மோஸ்ட் இஸ் லைஃப் இஸ் கான். முடிஞ்சு போச்சா அவன் லைஃப்? என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. என்னமோ எங்கள் அப்பா 1 வாரம் 2 வாரம் சரி காத்திருந்து 4 பேரா ஆளை அனுப்பணுமா இருங்க தெரியல. அப்பா யாராவது அனுப்பியிருக்கிறாரா? இங்கே ஆள் அனுப்பி தேடுங்கடா, கோ அண்ட் சர்ச் ஃபார் மை சன், நோ வேர் இட் இஸ் ரிட்டன். அப்போ ஆளே அனுப்பாத ஒரு வீட்டில் தகப்பனார் எப்படி காத்திருப்பார்? கேரண்டி இல்லை. அவனும் செலவழிஞ்சிருச்சு, காசும் செலவழிஞ்சிருச்சு, ஹெல்த் போயிருச்சு, மணி போயிடுச்சு, வாழ்க்கையும் போயிடுச்சு. எல்லாம் போன சிச்சுவேஷன்லையும் அவனை திரும்பி ஆசீர்வதிக்கிறதுக்கு அவங்க அப்பா காத்திருக்கிறார். இன்றைக்கி இந்த டெக்ஸ்ட்டை பல ஆங்கிளில் நம்ம எத்தனையோ முறை பார்த்தாலும், எத்தனையோ பிரசங்கிமார்கள் பார்த்தாலும், இந்த ஆங்கிளில், திஸ் ஆங்கிள், வெயிட்டிங் ஃபார் த சன்னுங்கிற ஆங்கிளில் நீங்கள் கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவே வந்துருச்சு. இனி இதுக்கு மேலே நான் பிழைக்க மாட்டேன், இதுக்கு மேலே நமக்கு ஹோப்பே கிடையாது, நம்பிக்கையே கிடையாதுங்கிற இடத்துலையும் அப்படி நீங்கள் வந்தாலுமே உங்களுக்காக ஒரு அப்பா காத்திருக்கிறார். உங்கள் அப்பா காத்திருக்கிறாருங்க. ஃபாதர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஹல்லேலூயா, வாட் எ லவ். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, he never expected the father will wait. எனக்காவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஹாஸ்டலில் போட்ட எங்கள் அப்பா ஒரு நாள் என்ன செய்வாங்க, வந்து பார்ப்பாங்க, என்னை வந்து எதாவது பணம் கொடுப்பாங்க, சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, இல்லை படிப்பு முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நான் இங்கே சென்னையில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருக்குது. அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? ஒன்றும் கிடையாது. இல்லை கெட் அவுட்டுனார்னா என்ன பண்ணுவீங்க? ஆளை வச்சு அடிக்க வச்சார்னா என்ன பண்ணுவீங்க? செய்யலாமே, தகப்பன் செய்யலாமே. துரோகின்னு கூப்பிட்டா என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. He cannot expect deserving mercy one more time. It's gone. அந்த சூழ்நிலையிலையும் இன்றைக்கி 2 காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க நான் ஆண்டவரை விட்டு தூரமாக போய் துரோகி ஆகிட்டு ஐ டோன்ட் டிசர்வ் மெர்சிங்கிற நிலைமையில் நீங்கள் வந்தாலும் உங்கள் தகப்பன் உங்களுக்காக காத்திருக்கிறார். கெட்டுப்போச்சு ஆண்டவரே, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு ஒரு குற்ற உணர்வோடு தகப்பனுடைய ஆஸ்தியை கெடுத்து போட்டுட்டு நான் இப்படி அசிங்கமாக வர்றேனே அப்படியா இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தகப்பன் காத்திருக்கிறார். திஸ் இஸ் த லவ் ஆஃப் காட். எதுக்காக? அடிக்கிறதுக்காக இல்லை. அவனை கூப்பிட்டு வச்சு நான் வந்தியாடா எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இரு, எப்படா வருவேன்னு காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. சாத்துங்கடா அவனன்னு சொல்லி அதுக்காக இல்லை. அவனை வந்தவுடனே ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லலை. நீ இதை பண்ண அதை பண்ண, அப்படி திட்ட இப்படி திட்டலை, என் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலை. இட்ஸ் ஓகே. he never spoke a single word about what that fellow had done. you mischievous fellow அப்படின்னு ஒன்றும் சொல்ல.
நேராக செய்ய வேண்டிய செஞ்சிட்டார். ஜூபிலியேஷன், செலிப்ரேஷன், பயங்கரமான கொண்டாட்டத்துக்குள்ளே இறங்கிட்டார். தகப்பன் பாருங்க, அவர் கொண்டாடுகிறதுக்காக காத்திருக்கிறார். இதுதான் பெரிய அன்பு. ஹல்லேலூயா. யார் கொண்டாடணும்? நம்ம தான் கொண்டாடணும். திருப்பி இரக்கம் பெற்றுட்டோமே, நம்ம தான் ஒரு அல்லேலூயா சொல்லணும். இப்போ என்ன பண்ண, இதுக்கு மேலே இறக்கம் யார் கொடுப்பா? திரும்பி நம்மளை எத்தனை முறை வெளியில் போனோம், ஆண்டவர் விட்டு தூரம் போனோம், கர்த்தர் திரும்பி சேர்த்து கொண்டார். இரக்கம். இன்னைக்கு இந்த காலையில் இங்கே உட்காந்துருக்குறீங்கல்ல, நான் இங்கே நிற்கிறேன்ல, தட்ஸ் த மெர்சி ஆஃப் காட். இதுதான் இரக்கம். ஒருவேளை நேற்று நைட்டு என்ன பாவத்தில் இறங்கியோ, நேற்று நைட்டோ முந்தா நேற்று நைட்டோ போன வாரம் சண்டே பைபிள் ஸ்டடிக்கு வராமல் இருக்கிறதே பாவம். வசனம் கேட்க வரல, ஆராதிக்க வரல, வசனம் கேட்ட பிறகு போய் என்னத்தை தொட்டிகளோ என்னத்தை பார்த்தீங்களோ, உங்களை இல்லைங்க அங்கே உள்ளவங்களை, கொருக்குப்பேட்டையில் உள்ளவங்களை பெற்று பேசுகிறேன். செஞ்சுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்குறீங்களோ, ஒன்றும் தெரியாமல் சத்தம் போடாமல் நான் உள்ளே பண்ணது எவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து உட்காந்துருக்குறீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ போன இடம் அசுத்தம், நீ தொட்டது அசுத்தம், நீ பார்த்தது அசுத்தம், உன் சிந்தை தப்பு, நீ நினைக்கிற என்னுடைய பலவீனம்னு சொல்லிட்டு நீ செஞ்சுட்டானா என் கண்கள் உன்னை பார்த்துட்டே இருந்தது. எனக்கு ஐ கேனாட் பேர் தட் சின். நான் அந்த பாவத்தை நான் பார்க்கக்கூடாதபடிக்கு நான் ஒழித்திருந்தேனால் நீ செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டேன். ஐ allowed you to do because you were not obedient to me. எனக்கு நீ கீழ்ப்படிகிற மனசு இல்லை உனக்கு. என்னுடைய கிருபையை நீ விளையாட்டாக எடுத்தாய், அது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் காத்து கொண்டிருந்தேன். இதோ இந்த காலையில் இந்த இடத்துல வந்து நீ உட்கார்ந்துருக்கிற, உன்னை வர பண்ணினதை என்னுடைய ஆவியானவர். My spirit has caused you to come inside this place and I wanted to speak to you. இன்னைக்காவது இப்போயாவது பர்மனண்ட்டாக நீ விட்டுட்டு என்னிடத்தில் திரும்பு, நான் உனக்காய் காத்திருக்கிறேன். I am waiting for you that you might turn to me. Return என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. This is the grace of God. ஒருவேளை இந்த கிரேஸில் இன்றைக்கி விட்டுட்டு நம்ம எங்கேயா வெளியில் போயிட்டோம்னா, இந்த கிரேஸ் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறதோ தெரியலையே, அவுட் ஆகிடுமே. அவுட் ஆகிறதுக்கு முன்னால் கர்த்தர் நம்ம அவருடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு ஸ்தோத்திரம். அவருக்காய் காத்திருக்குதல். 2 பேதுரு 3:9 வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இது ஒரு காத்திருக்குதல். இனி ஆண்டவர் வருகைக்கென்று நாம காத்திருக்கிறோம், ஆனால் ரட்சிப்பு அடையணும்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வரணும்னா வந்திருக்கலாம், ஸ்தோத்திரம், எப்போதும் வந்திருக்கலாம். ஒருத்தனும் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார்னா, அவர் ரட்சிக்கிறதுக்காக இன்னும் ஜனங்கள் வரும்படி காத்திருக்கிறார். 2000 ஆண்டுகள் ஆகிப்போச்சு, இது தாண்டி போயிடுச்சு. இயேசு உலகத்தில் வந்து இருந்தாலும் இன்னும் ஜனங்கள் இப்படி இருக்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரே, இவங்கெல்லாம் எப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வரப்போகிறாங்களோ, எப்போ தான் இந்த குடியை நிறுத்த போகிறானுங்களோ, எப்போ தான் இந்த மாதிரி அசிங்கங்களை நிறுத்த போகிறாங்களோ, ஆண்டவருக்குள்ளே வரப்போகிறாங்களோ தெரியலையே. நம்மளே இப்படி விசனப்பட்டால் அவருடைய எவ்வளோ காத்திருக்கிறார் தெரியுமா? ஒருத்தனும் கெட்டு போகக்கூடாது. நாட் ஈவன் ஒன் ஷுட் பி லாஸ்ட். இது உலகத்தார் கெட்டு போகிறது வேற விஷயம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து சத்தியத்தை அறிஞ்சு திருப்பி பாவத்துக்குள்ளே போகிறவன் கெட்டு போகிறானே, அவனும் கெட்டு போகக்கூடாது. அவனும் கெட்டு போகக்கூடாது. நான் ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தேன். இந்த பூர்வத்தில் இந்த ஆவிகளுக்கு போய் அந்த 1 பேதுருவில் வாஸ்தமே, இப்போ 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாஸ்தமே, அவர் காத்திருந்த போது, பார்த்தீங்களா, நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருந்த போது எவ்வளவு காத்திருந்தாரா நோவா நாட்களில்? எப்பப்பா 120 இயர்ஸ் காத்திருக்கணும்னா அதில் லேசான காரியமா? ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது. இன்றைக்கி 120 இயர்ஸ் இல்லைங்க, கிறிஸ்து வெளிப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிப்போச்சு, இன்னும் நடந்து போயிட்டுருக்குங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பஞ்சாப்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்தது, பாஸ்டர் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு நான் மெயில் ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தேன்.
அந்த மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த பாஸ்டர் சொன்னார். அவரே அதில் மெயிலில் போட்டிருக்கிறார், 1 day crusade, ஒரு நாள் குரூசைடில் நான் மோர் தேன் 40 people நியூ கமர்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் சொல்லிட்டு அதில் 10 பேர் ஏற்கனவே ஞானஸ்நானத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட்டத்தில் அவங்க பஞ்சாபில் தேவன் செய்தக்கான 40 பேருக்கு மேலே புதுசாக ஆட்கள் வந்திருக்கிறாங்களாம். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு பயங்கர சந்தோஷம், ஒரு பெரிய மாற்றம், சபையில் பயங்கரமான சேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு பஞ்சாப் பாஸ்டர் ராஜ்குமாருங்கிறவர் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அங்கே ஒரு 10 பேர் 2 பேர் 3 பேர் வர்றது அவ்வளவு கொண்டாட்டமாக இருக்குங்க. என்னோட வந்திருந்தா தெரியும் அவங்க முகங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷம். உண்மையாக ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3 வாரம்தான் ஆச்சு ஒளிபரப்பி நம்முடைய சிடிஸ். 3 வாரத்தில் 4 கிரவுண்ட்ஸு லேண்டை வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற லேண்டை பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எடுத்துங்கன்னு ஒருத்தன் கொடுத்துட்டான். 3 போன வாரத்தில் பாட்னாலேருந்து வந்த பாஸ்டர் சொன்னாங்கல்ல, அவங்க வாயாலே சொன்னாங்க. 3 ஒளிபரப்பு தான். அவங்க காத்திருக்கவே மாட்டாங்க, இதுன்னு தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சுன்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்பு ஜனங்களே, தேவன் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு சைலண்ட்டாக எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு வந்து ஒரு வேளை அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு துடிப்பார். அவர் ஆத்துமாக்களை அவர் உண்டாக்கின தேவன். ஒருவரும் கெட்டு போகிறது அவருக்கு பிரியமில்லை. பிரைஸ் காட். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளில் என்னடா செஞ்சார்னு சிலருக்கு கேள்வி வரலாம். சும்மா உட்காந்துட்டாரா, அப்படி ரெஸ்ட் எடுத்தாரா அப்படின்ட்டு நம்மலாம் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் எங்கேயுமே போக மாட்டோம். என்னென்னு கேட்டால் அங்கே வலிக்குது, அங்கே வலிக்காமலே சும்மாவே படுத்து கிடப்போம், பரங்கிமலை சிங்கம் மாதிரி. என்ன அப்படி இருப்போம். 3 நாளில் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? நேராக கீழே போயிட்டார். அந்த கீழ்ப்படியாத ஆவிகள் இருக்கே, டெக்ஸ் பைபிளில் ஏஞ்சல்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அங்கே. ஆனால் மேத்யூ ஹென்றி என்ன சொல்லுகிறார்னா, அது கீழ்ப்படியாத ஆத்துமாக்கள், ஆவிகள், ஸ்பிரிட்ஸ் ஆஃப் பீப்புள், அடைக்கப்பட்டிருந்த காவலில் வைக்கப்பட்டிருந்த ஸ்பிரிட்ஸ், கீழ்ப்படியாத மக்கள்னு சொல்லி அந்த ஆத்துமாக்கள், அந்த ஆவிகளுக்கு போய் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு போட்டிருக்கு. அங்கேயும் ஒரு இறக்கமா பா, அங்கேருந்து கூட மறுபடியும் திருப்பி மேலே என்ன செஞ்சிடலாம், கொண்டு போயிடணுன்ட்டு. அப்போ ஆண்டவருக்கு ஆத்தும பாரம்னா என்னங்கிறது அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும், நமக்கு இல்லை. ஆனால் அவருக்கு பாருங்கள், பிரைஸ் காட், லக்னோ ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆள் உட்காந்து சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிட்டு நம்ம சிடிஸை வந்து கைப்பிரதி கொடுக்குற மாதிரி நம்ம சிடிஸை கொடுக்குறான்னா அவனுக்கு ஆத்தம பாரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நித்தியத்தில் நீங்கள் எங்கேங்கிறத யாரோ சம்படி ஸ்டார்டட் கிவிங். எனக்கு அது புரியல, இன்னும் புரியல. நம்ம ஆள்களே நித்தியத்தில் நீங்கள் எங்கேங்கிறது சிடி வாங்கலை. இன்னும் நிறைய பேர் வாங்கினாலும் கூட அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களாங்கிறது சந்தேகமாக இருக்குது. நித்தியத்தில் நீங்கள் எங்கே அப்படின்ட்டு. வேர் இஸ் த அஷூரன்ஸு? போட்டியும் பொறாமையும் அதுவும் இதுவும் கண்டதை வச்சு குப்பையாக்கி சண்டைகளும் கிளப்பி ரகளைகள்லாம் கிளப்பியாச்சு சர்ச்சில். அப்படி பண்ணி கடாபிடான்னு ஆக்கி வச்சுட்ருக்குறோம். தேவ கிருபை எவ்வளோ அநியாயமாக இழந்துகிட்ருக்குறோம் பாருங்கள். அவன் லக்னோ ரயில்வே ஸ்டேஷனில் ஆண்டவர் குறித்து பிரசங்கம் பண்ணி நித்தியத்தில் எங்கேன்ட்டு அவனுக்கு கிடைக்கலையேடான்ட்டு. நேற்று ஒரு பண்டில் போய் சேர்ந்தது ஒரு பாஸ்டர்கிட்ட. பண்டிலாக நாங்கள் செய்திகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களாம் கிடைக்கல, கொடுங்கன்ட்டு பஞ்சத்தில் அடிபட்டவன் போல் நார்த் இந்தியாவில் கேட்குறாங்க. அனுப்பி வச்சுட்டே நாங்கள் உட்காந்துட்ருக்குறோம். அனுப்பிட்டே உட்காந்துட்ருக்குறோம். ஸ்தோத்திரம். எஸ்எம்எஸ்லாம் நான் காட்டினேன்னா ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. அவங்க அப்படியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் தேவ கிருபை எங்கே வேலை செய்து பற்றிலா? கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். ரைட், ஹல்லேலூயா. சரி, அப்போ நான் அவர்களுக்கு என்ன செய்கிறேன்? அவர்களுக்கு இறங்கும்படிக்கு காத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம வசனத்தில் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும்னா அது ரொம்ப சந்தோஷம்னு போகிறோம். ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் காத்திருந்து என்ன செய்வாரா? மனதுருகும்படிக்கு அவர் எழுந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீதி செய்கிற தேவன். அவருக்காய் காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். 147வது சங்கீதம் 11வது வசனம். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். காத்திருக்கிறவர்கள் மேல் கிரேஸ், கிருபைக்காய் காத்திருக்க வேணும். நம்பர் 1. 2வது கலாத்தியர் 5:5. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நீதி கிடைக்கும் என்று காத்திருக்கிறோம். அதில் கிருபைக்காய் காத்திருக்கிறதல், தேவ நீதிக்காய் காத்திருக்குதல். எபிரேய புஸ்தகம் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அவர் தரிசனத்துக்காய் அவருடைய
வருகைக்காய் ரட்சிப்புக்காய் காத்திருக்குதல். முதல்ல சொல்லுங்க, கிருபைக்கு, ரெண்டாவது அவருடைய நீதி கிடைக்கும், மூணாவது ரட்சிப்புக்காய், ஃபைனல் சால்வேஷன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். தேவனுடைய நாளுக்காய் மிகுந்த, எப்படி காத்திருக்கணும்? மிகுந்த ஆவலோடு. அப்ப மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறவன் பரிசுத்தவானா இருப்பான். ஆமென் சொல்லுவோம். எதுக்கு சொன்னோன்னு தெரியுமா? தேவனுடைய நாள் காத்திருக்கிறவன் யாரா இருப்பான்? பரிசுத்தவானா இருப்பான். சோத்திரம். தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய பட்டம் வேற, சைல்ட் ஆஃப் காட், தட் இஸ் ஒன் டைட்டில். பிலீவர், விசுவாசி, அது இன்னொரு டைட்டில். எல்லா டைட்டில்ஸ்க்கு மேலே இஸ் செயின்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னால் அந்த டைட்டிலே வேற. இப்போ தேவனுடைய நாளுக்காய் காத்திருக்கிறவன் யாருன்னு கேட்டால் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாட்டிகள் தான் மணவாளனுக்கு. பிரைட் வில் வெயிட் ஃபார் த பிரைட் க்ரூம், ஹல்லேலூயா, டு கம். எவ்வளோ ஆசையாக காத்திருக்கோம். கல்யாணம் ஆக போகிற பெண் கல்யாணம் ஆக போகுதுன்னா அது எவ்வளோ ஆசையாக காத்திருக்கோம். மணவாளனுக்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவம். பிரைஸ் காட். அதுலேயே ரோமர் 8:23-25 வாசித்தால், அதுவுமல்லாமல் சிருஷ்டி, முழு சிருஷ்டியானது ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 25, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 42வது சங்கீதம் 11. தாவீதுடைய அனுபவத்தை பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 41, Psalm 40 verse number 1. 41வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? சில நேரங்களில் வெயிட் பண்ணி ஒன்றும் கிடைக்கல போல தோணும். ஆண்டவரே, எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுறது? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெயிட் பண்ணுகிறார், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவர் நமக்கு இறங்குறதுக்காக காத்திருக்கிறார். நமக்கு மனதுருகும்படி எழுந்திருக்கிற தேவன் நீதியும் செய்கிறார். அதனால் அவர் நீதி செய்து 3 செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் அவருக்காய் காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருக்கிறது ரொம்ப 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 நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 40 நாள் மோசே பேச சொன்னார். மலைக்கு போய், மலையில் வா, நீ என்னோட பேசுன்னு சொன்ன பிறகு இரவும் பகலும் மோசே வெயிட் பண்ணி பேசத்தான் செய்தான். அது என்னைக்காவது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சானா? இஸ் டாக்கிங் டு காட் அ வேஸ்ட் ஆஃப் டைம்? ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்குன்னு தேடி ஆண்டவருடைய காரியங்களை நடப்பிக்கிறது ஒரு நாள் இட்ஸ் நாட் அட் ஆல் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஒன்றும் வேஸ்ட் கிடையாது. அவர் தானே டைம், அவர் தானே. டைம் பிலாங்ஸ் டு காட். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் 40 நாள் எனக்கு வேஸ்ட் ஆகி போச்சு. வேஸ்ட்டே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார்னா சொன்னது தான். அவர் நிற்க சொன்னார்னா நிற்க சொன்னது தான். எவ்வளவு மணிக்கணக்காக ஓடினாலும் பரவாயில்ல, அவர் தான். பிரைஸ் காட். அவர் தானே டைமை கண்ட்ரோல் பண்ணுறது. அவருக்கு இல்லாமல் பிறகு யாருக்கு நமக்கு? நீ சர்வ வல்லவருக்கு நம்ம நேரம் இல்லைன்னா வேறு எதுக்கு தான் நம்ம நேரம் கொடுக்க போகிறோம்? நல்லா கவனிங்க. வேறு எதுக்கு நேரம் கொடுத்தாலும் நமக்கு ப்ராஃபிட்டபிள் கிடையாது. சர்வ வல்லவருக்கு நேரத்தை கொடுத்துட்டோம்னா, ஆல்மைட்டி காடுக்கு நம்ம if we give our time, it will never be a waste at all. இன்னைக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். சர்வ வல்லவர் முன்பாக போய் நிற்கிறது இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். அப்படி தெரிந்தால் நமக்கு இறங்கும்படி செய்வார். ஒருவேளை தூரமாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை பாவம் செய்துட்டோன்னு நினைக்கிறீங்களோ, அல்லது ஆண்டவரே போச்சே அப்படின்ட்டு வந்துட்டுருக்கீங்களோ, வாட் எவர் இட் இஸ், ஆனாலும் கர்த்தர் இறக்கம் செய்கிறார். சரி, பரவாயில்ல. ஆனாலும் கேரண்டியே கிடையாது. அந்த பையன் எங்கள் அப்பா எனக்கு காத்திருப்பார்னு சான்ஸே இல்லை. ஒரு சின்ன தப்புக்காக எத்தனை பேர் தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை மன்னிக்க முடியாதபடிக்கு ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகிற அளவுக்கு விரட்டி இருக்கிறாங்க.
இந்த உலகத்தில். சம் ஃபாதர்ஸ் ஹவ் ஜஸ்ட் ரெபியூக்ட். ஆனால் இவ்வளவு மோசம் பண்ணி இவ்வளவு கேடு பண்ணாலும் இவனுக்காக இன்னும் காத்திருக்கிறார், இரக்கத்துக்காக காத்திருக்கிறாருன்னா, ஆப்போசிட்டாக செய்கிறாருன்னா, அவன் பையனுக்கே அவன் அந்த மாதிரி செய்யலை, ஆனால் ஓடி போயிட்டு வந்த துன்மார்க்கனுக்கு ஒரு அப்பா இப்படி செய்கிறாருன்னா அவருடைய பெருங்குணம். இது என்ன சொல்லி நான் சொல்ல முடியும்? வார்த்தைகள் எனக்கு அளவில்லை. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அப்படித்தானே பார்க்குறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் அந்த ஓடி போயிட்டு வந்த பையனை போலத்தானே நம்மளை கர்த்தர் பார்க்குறாரு. நம்மளை ஒரு கேள்வி கேட்டாரா? அவர் ரத்தம் சிந்துறதுக்கு ஒரு கேள்வி கேட்டாரா? Did God ask one question before he shed his blood? God is looking at every one of us like that only, like that younger son. ஒரு வார்த்தை நம்மளை இன்னும் கேட்கல. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் தூரமாக இருந்தாலும் உங்களை இன்னும் ஒரு வார்த்தை கேட்கல. நேற்று ராத்திரி தூரமாக இருந்தாலும், ஏன்டா எனக்கு தூரமாக இருந்து காலையில் இப்படி வந்து ஆலயத்தில் வந்து முழிக்கிறியேடா, என் மூஞ்சில் முழிக்கிறியே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. கேட்கவே மாட்டார். நீ வரமாட்டியான்னு தான் நான் காத்திருந்தேன்னு சொல்லுவார் அவர். நீ வந்துட்டடா, அது சந்தோஷம். நீ வந்ததுக்கப்புறம் உன்னை முறைக்க மாட்டார், உன்னை அப்படியே குத்தி காட்டி சொல்ல மாட்டார். ஆனால் நீ வந்துட்டங்கிறது அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு நீ வரணும், அவ்வளோதான். இட்ஸ் நாட் அ லாஸ் ஃபார் மீ, பிரைஸ் காட், இட்ஸ் அ கெயின் ஃபார் மீ. அண்ட் யூ கேம் இன் டு மை ப்ரெசன்ஸ் இஸ் அ கெயின் ஃபார் மீ. எனக்கு நான் ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனால் பழைய காரியத்தை ஒன்றும் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன். நீ வந்துட்டேயே. அன்பாண்டோடைய பிள்ளைகளே, ஒரு லோத்துக்காகவும் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தேவன் இப்படி காத்திருக்கணுமா? ஷுட் ஹி வெயிட் லைக் தட்? 1 செகண்ட் தான். இறங்கியாச்சு, இல்லை அழிக்க போகிறேன்ட்டு இறங்கியாச்சு, அழிக்க போகிறேன்ட்டு இவன் இவ்வளவு சண்டை போடுறானே, இவ்வளவு சண்டை போடுறானே. மருமக்கள் மாற கூப்பிடணுமா? அவங்களெல்லாம் கூப்பிடணுமா? கூப்பிடுப்பா சீக்கிரம். சரி கூப்பிட்டாச்சு. அவங்க சிரிக்கிறாங்களே. நான் பரவாயில்ல, நீயாவது பாரு, யுவர் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். அப்பா அம்மா வந்துங்கம்மா, வாங்கம்மா, ஏதோ சொல்கிறாரு, வாங்க. அதுக்கும் அப்புறம் போடான்னா, உயிர் தப்ப போடான்னா, அந்த டவுனுக்கு போட்டா, அந்த பிளேஸுக்கு போட்டா, இந்த பிளேஸுக்கு போட்டா. சரி போய் ஒளி போ. நீ போகிற வரைக்கும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு என்டர் இன் டு தி கிங்டம் ஆஃப் காட். நீ தேவராஜ்யத்துக்குள்ளே வருவேன்ட்டு நான் இன்னும் வெயிட் பண்ணி உன்னை அழிக்கிறது ஒரு நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன் உன் கதையை. நீ நினைக்கிற யூ ஆர் இன்டெலிஜென்ட்னு நினைக்கிற. யூ திங்க் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வைஸ். நோ, இன் மை சைட் யூ ஆர் அ ஜீரோ. யூ ஆர் அ ஜீரோ. உன்னை ஒரு நிமிஷத்தில் நான் காலி பண்ணியிருப்பேன். நீ என்னைக்கோ நீ போக வேண்டிய ஆள். நீ ஸ்தோத்திரம். நீ என்னைக்கோ நீ போக வேண்டிய ஆள். பிரைஸ் காட். ஆவியானவர் இதை உங்களுக்கு சொல்லுகிறார். நீ என்னைக்கோ போக வேண்டிய, நீ போகணும்னு சொல்லி ஒரு காலம் நான் என் மனதில் எழும்பினதே இல்லை, தெரியுமா உனக்கு அது? ஆனால் நீயோ தூரமாய் போய் கொண்டு இருக்கிறாய், இஷ்டத்துக்கு ரைட்ஸ் எடுத்துட்டு போகிறாய். நீ போகணும்னு என் மனசில் எழும்பினதே இல்லை. என் இருதயம் பயங்கரமாக ப்ளீடானது. நான் உன்னுடைய நிலைமையை பார்க்கும்போது என்னுடைய கோபம் பற்றி எறியுமேன்னு சொல்லி எனக்குள்ளே நான் என்னை அடக்கி கொண்டேன். ஆனால் நீ வருவாய் என்கிற ஒரு ஹோப் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. மகனே, நான் உன்னை அன்பின் கயிறுகள்னாலே நான் உன்னை கட்டி இழுத்தேன். அன்பின் கயிறுகள்னாலே உன்னை கட்டி இழுத்தேன். ஐ ஹவ் drawn you towards me with the cords of love. But I knew that you would be destroyed long time back. You should have been, but you went back. ஆனாலும் நான் உனக்காக உன் ஒருவன் நிமித்தம், உன் ஒரு குடும்பத்து நிமித்தம், நீ ஒருத்தின் நிமித்தம் நான் காத்திருந்தேன். ஹல்லேலூயா. ஸ்டே வித் மீ. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஸ்டே வித் மீ. நீ என்னோடு இரு, உனக்கு இரக்கம் செய்வேன். அந்த மகனுக்கு இரக்கம் செய்யல. இதை இரக்கம்னு சொல்லுவீங்களா, இல்லை என்னத்தை சொல்லுவீங்க? ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவீங்களா? என்னையா எல்லாத்தையும் அழிச்சு போட்டு வந்து பன்னிக்குட்டி மாதிரி வந்து நிற்கிறவனுக்கு கொண்டு போய் பொன்னாடையும் உடுத்தி மோதிரத்தையும் போட்டு கொளுத்த கண்டடிச்சு சாப்பாடு போடுறது இரக்கமா? இல்லை என்ன சொல்கிறீங்க? அது இரக்கம்னு கூட சொல்ல முடியாது, நம்மளால் விவரிக்க முடியாத அளவுக்கு நன்மை அது இரக்கம். உங்களுக்கு இறங்கும்படிக்கு அவர் மனதுருகுவார், அவர் எழுந்திருப்பார்னு போட்டிருக்கு. நம் தகப்பன் அப்படிப்பட்டவர். தூரமாக போகக்கூடாது. இரக்கம் பண்ணும்படிக்கு அவர் எழுந்திருப்பார். நம்முடைய நியாயத்தை அவர் செய்வார், அவர் நிலைநிறுத்துவார். அவருக்காக காத்து. லெட் அஸ் வெயிட் ஃபார் ஹிம். ஹல்லேலூயா. ஏசாயா 30:18 வச்சு நாம் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போமாக. ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் கொஞ்சம் நேரம். ஆண்டவரே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு ஸ்டெப் எங்களை அண்டையில் இழுத்து சென்றீரே, அதற்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சில காரியங்களை தீர்க்க தரிசனமாக ஒரு சிலரோடு அழகாய் பேசினதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். என்னைக்கோ நீ போக வேண்டிய ஆளுன்னு சொல்லி இருந்தாலும் அது எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை அழிப்பது என் இருதயத்தில் வரவே இல்லை. இட் நெவர் அக்கர்ட் இன் மை ஹார்ட் டு டெஸ்ட்ராய் யூ. பிரைஸ் காட். ஆனாலும் நீ வருவாயின்னு தானே காத்திருந்தேன். இன்றைக்கு வந்தவர்களுக்காக தேவன் பேசின வார்த்தை. இதில் ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் வசனத்தை கொடுக்க மாட்டார். காரணம் இல்லாமல் தேவன் தம்முடைய வார்த்தையை பேச மாட்டார். காரணம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் மாட்டார். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து. பெருமைப்படாதீங்க. ஜெபிக்காமல் இருக்கிறது ஒரு பெருமை தெரியுமா? அது வேண்டாம் நமக்கு. சிறுபிள்ளை போல தாழ்த்தி, தேவனே நான் உண்மையாகவே நீர் சொன்னபடியே நான் என்னைக்கோ போயிருக்க வேண்டிய ஆள் ஆண்டவரே. ஆர் யூ ஆல் ப்ரேயிங்? ப்ரேயர்லெஸ்னஸ் இஸ் ப்ரைட். ஹல்லேலூயா. தேவனே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் என்னைக்கோ போயிருக்க வேண்டிய ஆள். தாழ்த்துங்க, தாழ்த்துங்க, தாழ்த்துங்க. என்னை நானும் சேர்த்து தாழ்த்துறேன். ஆண்டவரே, நான் பேசின வார்த்தைகள், நான் பார்த்த பார்வைகள், நான் நினச்ச நினப்புகள் எல்லாம் என்ன ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் இப்போ சுத்தமாக இருந்தது? என்னைக்கோ போயிருக்க வேண்டிய ஆள் கர்த்தர் எனக்காய் காத்திருந்தீரே, எனக்காய் காத்திருந்தீரே. அப்பா, எனக்கு நன்மை நீங்கள் செய்யாத நன்மை எது? செய்யாத நன்மை எது? எல்லாம் எனக்கு செஞ்சீங்க ஆண்டவரே. நானோ செய்யாத தீமை எது? எல்லாம் நான் தீமையை செஞ்சு துரோகம் பண்ணி போட்டேன். நீரோ செய்யாத நன்மை எது ஆண்டவரே? எல்லாம் நன்மையே செய்கிறீங்க. நான் ஒரு பக்கம் தீமையே செய்கிறேன், நீங்கள் ஒரு பக்கம் நன்மையே செய்கிறீங்களே. ஆனாலும் நான் அழிந்து போகாத படிக்கும், எனக்கு மறுபடியும் இறங்கும் படிக்கும் கர்த்தர் எனக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு லோத்துக்காக, மனைவிக்காக, 2 பிள்ளைகளுக்காக, மருமக்கள்மார்கள் வருவாங்கன்னு சொல்லி காத்திருந்த தேவன், நீ சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. நீ சபையில் வந்து சேரு மட்டும், பரலோகம் வந்து சேர்ற வரைக்கும், ஒப்பு கொடுக்குற வரைக்கும் நான் ஒன்றும் செய்யக்கூடாதே, ஒன்றும் செய்யக்கூடாதே. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீங்கள் காத்திருந்து எங்களுக்காய் எழுந்திருந்து நீதியை செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்காய் நிலைநாட்டுகிறீர். உம்முடைய அன்புக்காக நன்றி. இந்த அன்பும் இரக்கமும் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் தியானித்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். புத்தியை தாரும். உம்முடைய வசனத்துக்கு நடுங்கி நாங்கள் ஜீவியம் செய்ய கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த வரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா 30:18 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.